ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் பிரியா கார்த்திக் vlogs. நான் பிரியா. இன்னைக்கு ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஹவ் ஐ ஷூட் மை வீடியோஸ் அண்ட் ஹவ் ஐ எடிட் மை வீடியோஸ். ஸோ நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நான் எப்படி என்னோட வீடியோஸ் ஷூட் பண்ணுறேன், எந்த எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், மினிமம் பட்ஜெட்டில் நம்ம எப்படி எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கி யூஸ் பண்ணலாம். ரொம்ப மினிமமான பட்ஜெட், நம்ம ரொம்ப எக்ஸ்பென்சிவாக போடணும்னே இல்லை, ரொம்ப மினிமமான பட்ஜெட்ல இருந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுதான் இப்போ ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மை கரண்ட் வீடியோ செட்டப். ஸோ இதில் வந்து நான் என்னோட வீடியோ செட்டப்புக்கு நான் என்ன ஃபோன் யூஸ் பண்ணுறேன், என்கிட்ட டிஎஸ்எல்ஆரோ இல்லை ஒரு எக்ஸ்பென்சிவான கேமரா அந்த மாதிரி இல்லை, ஜஸ்ட் என்னோட மொபைல் ஃபோன் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணும்போது என்கிட்ட OnePlus Nord 2 இருந்தது. அந்த ஃபோன் சூப்பரான ஒரு கேமரா. ஸோ அந்த ஃபோனில் தான் நான் ஷூட் பண்ணுவேன், அந்த ஃபோனில் தான் எடிட் பண்ணுவேன். அண்ட் இப்போ வந்து என்கிட்ட iPhone 13 இருக்குது. ஒரு ஓல்டு ஃபோன் தான், ரொம்ப நியூவான அப்டேட்டட் இல்லை. ஸோ ஐஃபோனுக்கு பட் இது ஒரு நல்ல கேமரா கொடுக்கும். அண்ட் உங்கள்கிட்ட ஐஃபோன் இருந்தாலும் ஓகே, உங்கள்கிட்ட ஐஃபோன் இல்லை, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே என்னோட பேபி ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன். இந்த ஃபோட்டோ வந்து ஒரு ரொம்ப மினிமமான ஒரு மோட்டோ ஃபோனில் எடுத்தது. ஸோ அந்த கேமரா கூட அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் ஐஃபோன் தான் இருக்கணும், அப்போ தான் நம்ம வீடியோ ஷூட் பண்ணணும்னு இல்லை. உங்கள்கிட்ட எந்த ஃபோனாக இருந்தாலும் கேமரா லென்ஸ் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் ஷூட் பண்ணலாம். ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான, நம்ம மோஸ்ட்லி வந்து கேமராஸில் மோஸ்ட்லி வந்து ஃபோன்ஸில் பேக் கேமரா தான் நல்லாயிருக்கும். பட் நான் இந்த மாதிரி ரெகுலராக பேசுகிற வீடியோ எடுக்கிறதுனால நான் பேக் கேமரா யூஸ் பண்ண முடியல. நான் சொன்ன ஃப்ரண்ட் கேமராவில் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ பேக் கேமராவில் இன்னுமே குவாலிட்டி நல்லாயிருக்கும். பட் நம்ம ஃபேஸ் பார்க்கணும், எல்லாம் ப்ராப்பராக பார்க்கணும். ஸோ அதனால நான் ஃப்ரண்ட் கேமரா தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் என்னோட குக்கிங் விளாக் இல்லைனா என்னோட மினி விளாக், டெய்லி விளாக்ஸ் இதெல்லாம் ஷூட் பண்ணும்போது நான் பேக் கேமரா தான் யூஸ் பண்ணுவேன் மோஸ்ட்லி. ஸோ அதுவும் ஒரு சூப்பராக ஆங்கிளில் வச்சு ஷூட் பண்ணுவேன். டைமில் நான் பேக் கேமரா தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நோ ஃபேன்சி செட்டப், நோ டிஎஸ்எல்ஆர், நோ ஃபேன்சி கேமரா, ஜஸ்ட் என்னோட சிம்பிள் ஃபோன் அண்ட் ஒரு சிம்பிளான பேக்ரவுண்ட் செட்டப்பில் தான் நான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் வந்து வெயிட் பண்ணாதீங்க, நம்மகிட்ட ஒரு ஐஃபோன் இருந்தால் தான் நம்ம ஷூட் பண்ண முடியும், இல்லை நம்மகிட்ட ஒரு நல்ல ஒரு செட்டப் இருந்தால் தான் ஷூட் பண்ண முடியும், இல்லைன்னா ஒரு ஸ்டூடியோ ரூம் இருந்தால் தான் ஷூட் பண்ண முடியும். அப்படி இல்லை, நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம கேமரா பார்த்துட்டோம். ஸோ கேமராக்கு நான் iPhone 13 யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம கான்டென்ட் கிரியேட்டாக இருக்கணும் கேட்ஜெட்ஸை விட. அண்ட் இப்போ நம்ம செகண்ட் பார்க்கலாம், லைட்டிங் பற்றி. லைட்டிங்க்கு மோஸ்ட்லி நேச்சுரல் லைட் வர மாதிரி இருந்தால் நல்லா சூப்பராக இருக்கும். எங்கேயாவது சன்லைட் டைரெக்டாக வர மாதிரி உங்கள் மாடியில் போயிட்டு அரல்ஸ் விண்டோக்கு ஆப்போசிட்டில் உட்காந்துட்டு அந்த மாதிரிலாம் வீடியோ சூப்பராக இருக்கும் குவாலிட்டியாக. பட் எங்கள் வீட்டில் லைட் நேச்சுரலாக வராது. ஸோ அதனால நான் ஒரு ரிங் லைட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது ஒரு ரொம்ப சூப்பரான ரிங் லைட். இது ஜஸ்ட் 400 தான். ஐ கெஸ் 320 350 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். நான் எல்லா ப்ராடக்ட்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு விருப்பம் தான் நீங்கள் அதில் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான லைட். குட்டியாக தான் இருக்கும், ரொம்ப ஸ்பேஸும் எடுக்காது. குட்டியான ஒரு லைட், அதில் ஒரு ட்ரைபாட் அட்டாச்சாக இருக்கும். ஸோ அந்த லைட் அண்ட் இந்த ரிங் லைட், ஸோ இதில் 3 மோட்ஸ் இருக்கும் இந்த ரிங் லைட்டில். இப்போ இந்த லைட் வந்து ஒயிட் லைட். நெக்ஸ்ட் வந்து இது வந்து yellow லைட். ஸோ ஒரு வார்ம் yellow கலர் லைட் கொடுக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இது வந்து yellow ப்ளஸ் ஒயிட், இது ஒரு மிக்ஸான லைட், இந்த தேர்ட் ஒன். ஸோ இந்த மாதிரி 3 லைட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு சூப்பரான ரிங் லைட், பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இதுதான் நான் ரிங் லைட் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ரிங் லைட் இல்லைனா எப்படி இருக்கும்? ஸோ இதுதான் என்னோட நேச்சுரல் லைட். ஓகே, நல்லா தான் இருக்கும், பட் ரொம்ப தெரியாது. ஸோ அதனால இந்த லைட் வந்து நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ நம்ம தேர்ட் ஒன் பார்ப்போம், ஆடியோ. ஸோ ஆடியோக்கு நான் எந்த ஆடியோ மைக் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்னா இந்த Grenero மைக் தான். இது இப்போ நான் ரீசெண்டாக தான் எனக்கு கிஃப்டாக கொடுத்துருந்தாங்க என் பிரதர். ஸோ இது அரவுண்ட் 1500 2000 இல்லை சாரி, அரவுண்ட் 2500 ஐ கெஸ். எனக்கு ப்ரைஸ் ஞாபகம் வர மாட்டுக்கு. ஸோ இது வந்து அண்டர் 3000 கிட்ட தான் இருக்கும் ஐ கெஸ். ஸோ நான் ப்ரைஸ் இங்கே டிஸ்பிளே பண்ணுறேன் அண்ட் ப்ராடக்ட்டும் அட்டாச் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில். இது ஒரு சூப்பரான மைக். பட் இது நான் வாங்கி இப்போ ஒரு 4 to 5 months ஆயிருக்கும். பட் இன் பிட்வீன் இது வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகலை. ஸோ நான் இவங்க கம்பெனிக்கு வந்து இதை கொரியர் பண்ணிட்டேன். அவங்க நல்லா அதை ரிப்பேர் பண்ணி அவங்க எனக்கு ப்ராப்பராக அனுப்பி விட்டாங்க. அண்ட் இப்போ சூப்பராக ஒர்க் பண்ணுது. ஸோ இவங்க கஸ்டமர் சர்வீஸும் நல்லா இருக்கு, இதோட ரிவ்யூ சூப்பராக இருக்கும். ஸோ அதனால தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் இதோட கஸ்டமர் சர்வீஸும் ரொம்ப நல்லா இருந்தது. குயிக்காக அவங்க ஒரு 2-3 டேஸ்லேயே நல்லா ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. இஃப் இது ரெடி ஆகாமல்
ரெடி பண்ண முடியலன்னா அவங்க இதை ரீப்ளேஸ் கூட பண்ணி கொடுத்துருப்பாங்க வாரண்டியில் இருந்தால் 1 இயர் வாரண்டி. ஸோ இது ஒரு வெரி குட் மைக். ஸோ இப்போ இது நேச்சுரலான ஆடியோ இல்லை, இது வந்து மைக்கோட ஆடியோ. இப்போ நான் மைக் இல்லாமல் எப்படி சவுண்ட் வருதுன்னு காமிக்கிறேன். எஸ், ஸோ இப்போ வந்து நான் ஆடியோ மைக் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து இந்த ஃபோனோட ஆடியோ தான். ஸோ இந்த மைக் கூட இந்த மாதிரி 2 பீஸ் அண்ட் இது ஒரு கனெக்டர் மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் நம்மளுக்கு கிடைக்கும். இது வந்து ஆடியோ விதவுட் மைக். இது வந்து ஆடியோ வித் மைக். ஸோ உங்களுக்கு மைக் வேணும்னா வாங்கிக்கலாம். பட் ஃபோன் ஆடியோ மோஸ்ட்லி நல்லா தான் இருக்கும். நான் இவ்வளோ இயர் மைக் இல்லாமல் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இப்போ ரீசெண்டாக தான் ஒரு 4-5 மந்த்ஸாக தான் இந்த மைக் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது ட்ரைபாடுக்கு நான் சொன்ன மாதிரி ட்ரைபாட் நம்மளுக்கு ரொம்ப ஒரு எக்ஸ்பென்சிவான ட்ரைபாட் இருக்கணும், அப்போ தான் நம்ம சூப்பராக எடுக்கலாம். அப்படி இல்லை, நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது இந்த ரிங் லைட்லேயே ட்ரைபாட் மாதிரி இருக்குது. ஸோ இந்த ரிங் லைட் அண்ட் ட்ரைபாட் இது ஒன்று எப்போவும் யூஸ் பண்ணுவேன். பேக்ரவுண்ட் லைட்டிங் ஏதாவது இல்லை ஃப்ரண்ட் லைட்டிங் ஏதாவது. ஸோ இது ஒன்று யூஸ் பண்ணுவேன். அண்ட் செகண்ட் ட்ரைபாட் வந்து ஒரு இந்த மாதிரி இந்த லாங்காக இருக்கும். இது நம்ம ஐ கெஸ் 7 feet வர யூஸ் பண்ணிக்கலாம், 6 feet or 7 feet. இது வந்து மோஸ்ட்லி நான் லாங் ஃபார்ம் வீடியோஸ் எங்கேயாவது நம்ம தூரத்தில் வச்சுட்டு வீடியோ எடுக்கும்போது யூஸ் ஆகும், குக்கிங் வீடியோ எடுக்கும்போது யூஸ் ஆகும். ஸோ எங்கேயாவது டிஸ்டன்ஸில் வச்சுட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இதில் ஒரு ட்ராபேக் என்னென்னா, நம்ம இதை வந்து இப்போ ரீல்ஸ் இல்லை ஷார்ட்ஸ் அந்த லாங் ஃபார்ம் இந்த ஷார்ட்ஸ் வீடியோ எடுக்கோம்னா அதுக்கு இந்த மாதிரி ரொட்டேட் ஆகாது. ஸோ இது ஜஸ்ட் லாங் ஃபார்ம் வீடியோ மட்டும் அந்த ட்ரைபாடில் எடுக்கலாம். ஸோ லாங் ஃபார்ம் வீடியோக்கு யூஸ் ஆகும், பட் ஷார்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. பட் அதுவும் இந்த ரிங் லைட் இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க ரிங் லைட் வந்து லாங் ஃபார்ம் வீடியோ எடுக்கலாம், ஷார்ட் ஃபார்ம் வீடியோ எடுக்கலாம். ஸோ இது ஒரு வெரி குட் ரிங் லைட் அகைன் சொல்லுவேன். அண்ட் இந்த ட்ரைபாட் நீங்கள் ஒரு லாங் வீடியோஸ் எடுக்கிறீங்க, டிஸ்டன்ஸில் இருந்து வீடியோஸ் எடுக்கிறீங்கன்னா இந்த ட்ரைபாட் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். குட் குவாலிட்டி. அதுவும் ஜஸ்ட் 500 தான் ஏதோ பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ப்ரைஸும் நான் அட்டாச் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் பேக்ரவுண்ட் பார்க்கலாம். ஸோ பேக்ரவுண்டுக்கு நீங்கள் ஓவர் திங்க் பண்ணாமல் ஜஸ்ட் ஒரு நீட்டான பிளெயினான வால் யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு கர்டன் யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு பிளான்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ரெகுலராக எல்லாரும் வீட்டில் இருக்கிறது தான். ஸோ இது மட்டும் யூஸ் பண்ண போதும். ஒரு ஹெவி செட்டப், ஹெவி பேக்ரவுண்ட், ஹெவி லைட்டிங் தான் வேணும்னு இல்லை. இஃப் நீங்கள் குக்கிங் வீடியோஸ் பண்ணுறீங்கன்னா நம்ம கிச்சன் கொஞ்சம் க்ளீனாக வச்சுட்டு நம்ம கிச்சனில் எப்படியும் டைல்ஸ் ஏதாவது இருக்கும். அப்படி இல்லைன்னா இப்போலாம் ரொம்ப மினிமம் ரேட்டில் வால்பேப்பர்ஸ் கூட கிடைக்கி. ஸோ அந்த வால்பேப்பர்ஸ் நீங்கள் ஒட்டி வீடியோஸ் ஷூட் பண்ணலாம். இன்ஃபேக்ட் அந்த கேஸ் ஸ்டவோட ஏரியா, கிச்சன் ஏரியாவில் கூட நீங்கள் பேப்பர்ஸ் ஒட்டிட்டிங்கன்னா அந்த கல் கூட நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ இது ஒரு ரொம்ப மினிமமான பட்ஜெட்டில் வால்பேப்பர்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். ஸோ எங்கள் வீட்டில் டைல்ஸ் இருக்குது. ஸோ அதனால நான் வால்பேப்பர் எதுவுமே ஒட்டலை. ஜஸ்ட் அங்கங்கே கொஞ்சம் க்ரீன், கொஞ்சம் பிங்க் ஃப்ளவர், கொஞ்சம் லைட் அது மட்டும் வச்சுருக்கேன், அவ்வளோதான். நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம் எடிட்டிங். ஸோ எடிட்டிங் வந்து ஒரு லாங் ப்ராசஸ். லாங் ஃபார்ம் வீடியோஸ்க்கு ரொம்ப டைம் ஆகும் எடிட்டிங்க்கு. அதுவே ஷார்ட்ஸ்க்குன்னா குயிக்காக நம்ம பண்ணிடலாம். ஸோ நான் எடிட்டிங்க்கு யூஸ் பண்ணுற ஆப் வந்து இன்ஷாட் ஆப். இதில் தான் எப்போவும் நான் எடிட்டிங் பண்ணுவேன். மேக்ஸிமம் டைம் இதில் தான் எடிட்டிங் பண்ணுவேன். எப்போவாது ஒரு டிஃப்ரெண்ட்டான எடிட்டிங் வேணும் அப்போனா இன்ஸ்டாகிராமோட எடிட்டிங் ஆப் இருக்குது, அதை யூஸ் பண்ணுவேன். ஆர் எல்ஸ் விஎன் ஆப் இருக்குது, அது யூஸ் பண்ணுவேன். பட் மெஜாரிட்டி ஆஃப் தி டைம் 99% ஆஃப் தி டைம் இன்ஷாட் தான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் அதுலேயும் வாட்டர் மார்க் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ அது ஒரு நம்ம எதுவும் ப்ரைஸ் பே பண்ண வேண்டாம், ஃப்ரீலே நம்ம எடிட்டிங் பண்ணி டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ணலாம். 4Kல கூட நம்ம வீடியோ சேவ் பண்ணலாம் நம்மகிட்ட ஸ்பேஸ் இருந்தால் ஃபோனில். அது ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்ட். ஐஃபோனில் ஸ்பேஸே இருக்காது, அது ஒரு டிஃப்ரெண்ட் மேட்டர். ஸோ ஸ்பேஸ் இருந்தால் நம்ம 4Kல கூட வீடியோ டவுன்லோட் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணலாம் யூடியூப்பில். தம்ப்நெயிலுக்கு வந்து நான் கேன்வா தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னோடய எல்லா தம்ப்நெயிலும் கேன்வா தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் கேன்வாவில் வந்து ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது 500 per month. ஸோ அந்த கேன்வா ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் தம்ப்நெயிலுக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எஸ், இது எல்லாம் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இவ்வளோ டைமாக. அண்ட் ஐ திங்க் கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப முக்கியம் எக்யூப்மெண்ட்ஸ் விட. எங்கே இருக்கீங்களோ, எந்த பிளேஸில் இருக்கீங்களோ, எந்த பேக்ரவுண்டில் இருக்கீங்களோ, ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். பட் கன்சிஸ்டண்ட்டாக போஸ்ட் பண்ணுறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நானுமே இது இப்போ தான் லேர்ன் பண்ணியிருக்கேன் என்னோட இந்த யூடியூப் ஜேர்னியில். அண்ட் அதுதான் உங்கள் கூடயும் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் நம்ம எப்போவும் வந்து ஒரு பிக் யூடியூபர்ஸ் கூட நம்ம நிறைய யூடியூபர்ஸை பார்ப்போம். பட் அவங்க கூட நம்ம ஜேர்னி நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. பிகாஸ் அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது கூட ரொம்ப பேசிக்காக தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அவங்களோட ஓல்டு வீடியோஸ் பார்க்கலாம், ரொம்ப பேசிக்கான செட்டப், ரொம்ப பேசிக்கான கேமரா குவாலிட்டி, பேசிக்கான ஆடியோவில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. பட் இப்போ அவங்க ஒரு சூப்பரான ஒரு ஸ்டூடியோ செட்டப், சூப்பரான ஒரு ஸ்டூடியோ ரூம், ஒரு பியூட்டிஃபுல்லான கேமரா, அப்புறம் கேமராமேன் இருப்பாங்க வீடியோ எடுக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி இப்போ அவங்க அப்படி இருக்காங்கன்னா அவங்களும் ஒரு ஜேர்னியில் கோ த்ரூ பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம டைரெக்டாகவே அவங்க சக்ஸஸ்க்கு நம்ம
கம்பேர் பண்ணக்கூடாது. கேட்ஜெட் வாங்குறதுக்கு வெயிட் பண்ணாதீங்க. என்கிட்ட ஐஃபோன் தான் வேணும், என்கிட்ட மைக் தான் வேணும், என்கிட்ட செட்டப்ஸ் தான் இருக்கணும், என்கிட்ட இதுதான் இருக்கணும், அதுதான் இருக்கணும்னு வெயிட் பண்ணாதீங்க. எப்படி நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்களோ அப்படி நீங்களே உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஸ்டார்ட் வித் வாட் யூ ஹேவ் ரைட் நவ். அண்ட் அப்படி நம்ம இந்த வீடியோட எண்டுக்கும் வந்துட்டோம். உங்களுக்கு எந்த டவுட்ஸாக இருந்தாலும் நீங்கள் காமெண்ட்ஸில் கேட்கலாம். ஐ வில் ட்ரை டு ஆன்சர். அண்ட் நம்ம அப்படியே இந்த வீடியோட எண்டுக்கும் வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்குறேன். அண்டில் தென் பை.